நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து குடும்பத்தை உருவாக்கும்படி கட்டளையிட்டார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் குடும்பங்களை உருவாக்கும் பெரிய ஒரு சித்தத்தை ஆதாம் ஏவாள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பாவம் செய்தபடினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அனுப்பப்பட்டார்கள். இந்த பூமிக்கு வந்து உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய சாத்தானுடைய வஞ்சனையில் அவர்கள் சிக்கி கொண்டார்கள். அதன் விளைவாக மக்கள் பெருகினாலும் கர்த்தரை அறிகிற அறிவு குறைந்து போனது. தேவனை அறியாத சந்ததி மிகுந்து போனது. கர்த்தரை அறியாத மக்கள் இல்லை என்று மறுதலிக்கிற மக்கள் அதிகரித்து போனார்கள். ஆனாலும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி கர்த்தர் நோக்கமான பொழுது தேவபக்தியுள்ள சந்ததியும் இருக்கத்தான் செய்தது. ஆதாம் சேத்தை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேத் வழியிலே நோவா, நோவா வழியிலே ஆபிரகாம், ஆபிரகாமின் வழியிலே தாவீது, தாவீதின் வம்சத்திலே யோசேப்பு, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நடந்த பிறகு அவன் மனைவியை அறியாதிருந்தான். காரணம், பரிசுத்த வித்தாகிய கிறிஸ்து பிறக்கும் மூலமும் அவன் மனைவியை அறியாதிருந்து இயேசு பிறந்த பிறகு அவருக்கு இம்மானுவேல் என்ற அந்த பெயரை இயேசு என்று அவன் பெயரிட்டான். அவர் உலகின் இரட்சகராக வெளிப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசு குடும்பங்களை உருவாக்க வந்தார். உடைந்து போன குடும்பங்களை மறுபடியும் இணைக்கும்படியாக வந்தார். இன்றைக்கு கணவன் மனைவி இணைந்திருக்க வேண்டும், பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்திருக்க வேண்டும். இந்த பாண்டேஜ், இந்த ஒரு இணைப்பு தேவனால் உண்டானது. முப்புரி நூல் சீக்கிரமாய் யாராது என்பார்கள். கணவன் மனைவி கர்த்தர் என்ற அந்த முப்புரி நூல் சீக்கிரமாய் யாராது. ஆனால் இன்றைக்கு நான் கடவுள் என்ற தத்துவமும் எனது வாழ்க்கை என்ற பிடிவாதமும் குடும்பங்களை உடைத்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு நிலை. கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விலகி வாழ்கிற குடும்பங்கள். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு குடும்பங்களை கட்டும்படியாக அவர் வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 16:31 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நேசிக்க வேண்டும். இருவரையும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவர் குற்றம் இருக்குமானால் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடத்திலும் பரிவும் பாசமாய் நடப்போம்.